ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதுல படம் தான் பார்க்க போகிறோம். என்ன படம் நான் கேப்ஷன்லேயே போட்டிருப்பேன். அதே தான் 3 BHK படம் தான் இன்னைக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். படம் என்னமோ 2:30 தான். நம்ம அதுக்குள்ளே போய் ரெடிமெண்ட் ஆகிட்டு வந்துடலாம். இப்படி பண்ணோன்னு ரெடி ஆகிடுற மாதிரி 3, 2, 1 சாரிங்க, அதுக்குள்ளே ஒரு வீட்டில் ஒரு வேலையை கொடுத்து விட்டாங்க. இந்த வேஸ்ட்டாக இருக்க இந்த டப்பாவெல்லாம் தூக்கி போட்டு வா, அப்புறமா வந்து கிளம்பலாம், கரெக்டாக இருக்கும்னு. சரி ரைட்டு தான் அப்படின்னு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அட்டடப்பா போட்டு வந்ததுக்கு நம்மளுக்கு 65 ரூபா ப்ராஃபிட்டு. சரி, நம்ம அதுக்குள்ளே போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடலாம். இந்த வாட்டி ஏமாத்தாமல் கரெக்டாக ரெடி ஆகிட்டோம். சரி, ஹை, ரெடி ஆகிட்டோம். தேட்டர் தானே போகிறோம். குளிருன்னு இந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தான் நல்லா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மேக்கப்லாம் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கண்ணு பட்டுடும். சரி, வாங்க படத்துக்கு போவோம். இந்த படத்தை பற்றி ஸ்பாய்லர்லாம் பண்ணிக்கப்பட்டேன். ஆனால் படம் வேறு லெவலில் இருக்குது. ரியலாக சூப்பராக இருக்குது. அது எப்படி சொல்லணுன்னே தெரியல. ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து தி பெஸ்ட் ஃபிலிம்னா இதுவும் சூப்பராக வந்துடும். இதுக்கு மெயின் ரீசன் அந்த சித்தார்த் அண்ணா நடித்தது. ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தேவயானி மேம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக்கு, அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி ரோல், அப்புறம் ஐஷு கேரக்டர்லாம் செம்மையாக இருந்துச்சு. மெயினாக இது யார் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ கணேஷ்னு, அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். சரத்குமார் சார் ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மூவி மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.